பாபிலோனுக்காக அழுது புலம்புகிறவர்கள். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பாபிலோன் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவள் அக்கினியில் வேகிறதினால் புகை உண்டாகும். புகையின் ராஜாக்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பாபிலோனுடைய பாவங்களுக்கு பங்காளிகளாய் இருந்தார்கள். அவர்கள் பாபிலோனோட ஆவிக்குரிய வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்தார்கள். இப்பொழுது பாபிலோன் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். பாபிலோன் அக்கினியில் வேகிறதினால் உண்டான புகையை பாபிலோனுடைய பாவ சிநேகிதர்கள் காண்கிறார்கள். அவளுக்காக அழுது புலம்புகிறார்கள். இவர்கள் பூமியின் ராஜாக்கள். இவர்கள் பாபிலோனோட வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்தவர்கள். பாபிலோனுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் பூமியின் வர்த்தகர் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். இவர்கள் பாபிலோன் அக்கினியில் வேகிறதினால் உண்டான புகையை கண்டு அவளுக்காக அழுது புலம்புகிறார்கள். பூமியின் வர்த்தகரோடு சேர்ந்து பூமியின் ராஜாக்களும் பாபிலோனுக்காக அழுது புலம்புகிறார்கள். பாபிலோனுக்கு வாதை உண்டாயிற்று. அவளுக்கு உண்டான வாதையினால் பூமியின் வர்த்தகரும் பூமியின் ராஜாக்களும் பயந்து தூரத்திலே நிற்கிறார்கள். பாபிலோன் விழும்போது அவருடைய சிநேகிதர்கள் கூட அருகில் வருவதற்கு பயப்படுகிறார்கள். தூரத்திலேயே நின்று அவளுக்காக அழுது புலம்புகிறார்கள். பாபிலோனுடைய பாவத்திலும் ஆதாயத்திலும் சந்தோஷத்திலும் ஆவிக்குரிய வேசித்தனத்திலும் இவர்கள் பங்காளிகளாக இருந்தவர்கள். ஆனால் பாபிலோனுக்கு வாதை உண்டான போதோ அந்த வாதையிலே இவர்கள் பங்காளிகளாய் இருக்க விரும்பவில்லை. பயந்து போய் தூரத்திலே நிற்கிறார்கள். பூமியின் வர்த்தகரும் பூமியின் ராஜாக்களும் பாபிலோனோட வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்தவர்கள். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவதையும் அவள் அக்கினியிலே வேகிறதினால் உண்டான புகையையும் அவளுக்கு உண்டான வாதையையும் கண்டு இவர்கள் பயப்படுகிறார்கள். பயத்தினால் அலறுகிறார்கள். ஐயையோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்று பயந்து அழுது புலம்புகிறார்கள். பாபிலோனுடைய பெருமையிலும் சந்தோஷத்திலும் பங்காளிகளாக இருந்தவர்கள் அவளுக்கு வாதை வந்தபோது அந்த வாதையில் பங்கு பெறாமல் தூரத்தில் விலகி நிற்கிறார்கள்.